1919ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அமிர்தசரஸ் நகரில் ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்தது. அன்று ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியாக கூடியிருந்தார்கள். அவர்கள் அரசாங்கத்தின் தவறான முடிவுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் நடத்த வந்திருந்தார்கள். ஆனால் அந்த நாள் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான நினைவாக மாறியது. அப்பொழுது பஞ்சாபின் துணைநிலை ஆளுநராக இருந்தவர் மைக்கேல் ஓ டயர், அவருக்கு உதவியாக இருந்தவர் இராணுவ கமாண்டர் ஜெனரல் ரெஜினால்டு டயர். இவர்கள் இருவரும் அமைதியாக கூடியிருந்த மக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தார்கள். ஜெனரல் டயர் தன் சிப்பாய்களுக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார். அந்த இடத்துல அது ஒரே ஒரு குறுகிய வாயில் மட்டுமே இருந்தது. அதன் மூலம் தப்ப முயன்ற மக்கள் மீது எந்திர துப்பாக்கிகளால் குண்டுகள் பொழியப்பட்டன. அந்த குண்டுகள் நிறுத்தப்படும் வரை சுட்டார்கள். அரசாங்கம் கூறியபடி அன்று 379 பேர் உயிரிழந்தார்கள். ஆனால் உண்மையில் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பஞ்சாப் முழுவதும் இராணுவ சட்டம் விதிக்கப்பட்டது. மக்கள் அளவிட முடியாத துயரத்தை அனுபவித்தார்கள். இந்த கொடுமையை கேள்விப்பட்ட பல பிரபலங்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் உட்பட பலர் தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களை துறந்தார்கள். இந்த நிகழ்வு இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கத்தை தூண்டியது. இந்த இயக்கம் 2 காரணங்களால் தொடங்கப்பட்டது. ஒன்று, பஞ்சாபில் நடந்த இந்த கொடுமை. மற்றொன்று, துருக்கி சுல்தானையும் இஸ்லாமிய புனித தலங்களையும் பிரிட்டிஷ் அரசு மதிக்காதது. இதை எதிர்த்து கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த இந்த கொடுமைக்கு காரணமான ஜெனரல் டயர் மற்றும் மைக்கேல் ஓ டயர் இருவரையும் பிரிட்டிஷ் நீதிமன்றங்கள் குற்றமில்லை என்று விடுதலை செய்துவிட்டன. ஆனால் இந்த நீதியின்மையை தாங்க முடியாத உத்தம் சிங் என்ற ஒருவர் இந்த பழியை தீர்க்க முடிவு செய்தார். 1940ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி லண்டனில் உள்ள காக்சன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை சுட்டுக் கொன்றார். பின்னர் உத்தம் சிங் லண்டனில் உள்ள பெண்டோலே சிறையில் தூக்கிலிடப்பட்டார். இந்த நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருக்கிறது. இது மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தியது. இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து அநீதிக்கு எதிராக நின்றார்கள். இதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். இப்போ நீங்க பார்த்த வீடியோ மாதிரியே நம்ம ஆப்ல ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே கொடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர்ல நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல இருக்கும். இதை லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷன்குள்ள போங்க. ஸோ வரிசையா எல்லா சீரிஸும் இருக்கும். இதில் டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள போங்க. இதில் அந்த கண்டென்ட்டுக்குள்ள போங்க. ஸோ ஆல் கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷனாக இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் நீங்கள் எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப் அப்லோட் பண்ணிட்டு வரும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸும் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருப்போம். 1 month, 3 months, 6 months இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.